ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். ஹோம் பேக் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கடையில் போய் ஒரு கேக் வாங்குவோம். அந்த கடைக்காரங்கள்ட்ட வந்து டேஸ்ட்டு பார்க்கறது கேக் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் நம்ம யாரும் சொன்னதே கிடையாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அது மாதிரி என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சது கிடையாது. அதுவே ஹோம் பேக் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும் அது என்னங்க, நீங்கள் முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறது கேக் கொடுங்க, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம். கடையில் என்ன போட்டு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, நமக்கு அந்த ப்ரொசீஜர் கூட நம்ம பார்த்தது கிடையாது. ஹோம் பேக்குன்னும் போது நம்ம பார்த்து ரொம்ப கவனமாக ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தருவோம். ஆனால் அதில் அவ்வளோ கொஷின் கேட்டு தான் நம்ம கிட்ட அந்த ஒரு பீஸ் ப்ரௌனியே நம்ம வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, கடையில் போய் ஒரு டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணி வாங்கின உடனே நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துடணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கையில் அவங்க கொடுப்பாங்க. அதுவே நம்ம வீட்டிலையே நம்மளே கஷ்டத்துக்குன்னு தாங்க ஒரு வேலை பார்க்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட தைச்சா மட்டும் கொஞ்சம் நாள் கழித்து தரேன், அது என்ன ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல, என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, காசை கொடுக்குறதே கிடையாது, அப்புறமா தரேன். இதுவே நீங்கள் கடையில் தைச்சா அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா? அது என்ன வீட்டில் தைக்கிறவங்களுக்கு, வீட்டில் ஹோம் பேக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்க கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த ப்ரௌனி வாங்குவோம். நீங்கள் முதல்ல தைச்சி கொடுங்க, பொறுமையாக அப்புறம் காசு இருக்கிறப்ப தரேன். இதெல்லாம் நீங்கள் வெளியில் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களோட கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. அதுலேயுமே சில கஸ்டமர்ஸ் தான் எப்படி வராங்கன்னா, எப்படிங்க நம்மலாம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னா எல்லோரும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.